இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. PLKN பயிற்சியை மற்ற நாடுகளின் கட்டாய ராணுவ சேவையுடன் ஒப்பிடாதீர். தற்காப்பு அமைச்சர் பேச்சு. PLKN எனப்படும் தேசிய சேவை பயிற்சியை மற்ற நாடுகளில் உள்ள கட்டாய ராணுவ சேவையுடன் ஒப்பிடக்கூடாது. இரண்டும் ஒன்றல்ல என தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது காலித் நோர்டின் தெளிவுபடுத்தியுள்ளார். வெளிநாடுகளில் நடைமுறையில் உள்ளது ஒரு நீண்ட காலத்திற்கான ராணுவ சேவையாகும். ஆனால் PLKN வெறும் அடிப்படை ராணுவ பயிற்சியை மட்டுமே சார்ந்ததல்ல. மாறாக தேசியத்தை விதைக்கும் நோக்கில் சுய அடையாள மேம்பாடு, தேசப்பற்று, ஒற்றுமை உள்ளிட்ட அம்சங்களுக்கும் முக்கியத்துவம் தருவதை அவர் சுட்டிக்காட்டினார். PLKN 3.0 திட்டத்தை அரசாங்கம் தொடர வேண்டும் என தேச கட்டமைப்பு, கல்வி மற்றும் மனிதவள மேம்பாட்டுக்கான நாடாளுமன்ற சிறப்பு தேர்வுக்குழு தலைவர் டத்துஸ்ரீ சைஃபுதீன் அப்துல்லா நேற்று முன்தினம் பரிந்துரைத்தது குறித்து அமைச்சர் கருத்துரைத்தார். புது பொலிவு பெற்றுள்ள PLKN பயிற்சி தேசபக்தியின் உணர்வை வலியுறுத்தும், நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிக்கும், எப்போதும் ஒற்றுமை உணர்வை வளர்க்கும் மற்றும் தன்னார்வ தொண்டுணர்வை தூண்டும் ஒரு தலைமுறையை உருவாக்கும் வகையில் செயல்படுத்தப்படும் என காலித் நோர்டின் சொன்னார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு அடுத்த ஆண்டு முதல் 17 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு PLKN தேசிய சேவை பயிற்சி மீண்டும் அறிமுகம் காண்கிறது. வீடுகளை பழுது பார்க்கவும் புதிய வீடுகளை கட்டவும் 1.02 பில்லியன் ரிங்கிட்டை செலவிட மடானி அரசு. பழைய வீடுகளை பழுது பார்க்கவும் புதிய வீடுகளை கட்டித்தரவும் மடானி அரசாங்கம் இந்த ஈராண்டுகளில் மட்டும் 1.02 பில்லியன் ரிங்கிட்டை செலவிட்டுள்ளது. அக்காலகட்டத்தில் 34,470 வீடுகள் பழுது பார்க்கப்பட்டன அல்லது புதிதாக கட்டப்பட்டதாக KPKT எனப்படும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் காங்கோர் மிங் தெரிவித்தார். அவற்றில் KPKT மட்டுமே 104.4 மில்லியன் ரிங்கிட் செலவில் 4,814 வீடுகளை பழுது பார்த்து 245 புதிய வீடுகளை கட்டித் தந்துள்ளது. ஏனையவை புறநகர் மற்றும் வட்டார மேம்பாட்டு அமைச்சால் நிறைவேற்றப்பட்டன. மக்கள், குறிப்பாக ஏழை மற்றும் பரம ஏழைகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் மடானி அரசாங்கத்தின் தொடர் கட்டமைப்பை இது புலப்படுத்துவதாக அறிக்கை வாயிலாக காங்கோர் மிங் தெரிவித்தார். இவ்வேளையில் பிளான் மலேசியா திட்டத்தின் வாயிலாக கிராம மக்களை வலுப்படுத்தும் ஆக்கப்பூர்வமான செயல்களில் KPKT இறங்கியுள்ளது. சிஸ்டம் சிரி ஸ்பேஷியல் தேசா மலேசியா அல்லது SCHAMS என சுருக்கமாக அழைக்கப்படும் கணினி தரவு முறையின் உருவாக்கமும் அதில் அடங்கும். அம்பாங் ஜயா PKNS குடியிருப்பில் அதிரடி சோதனை, 93 கள்ள குடியேறிகள் கைது. ஸ்லாங்கூர் அம்பாங் ஜயா தாமான் டாக்காங் PKNS அடுக்குமாடி குடியிருப்பில் குடிநுழைவுத்துறை நேற்று முன்தினம் நடத்திய அதிரடி சோதனையில் 93 கள்ள குடியேறிகள் கைதாகினர். 4 மாத குழந்தை முதல் 55 வயது வரையிலான அவர்கள் இந்தோனேஷியா, வங்காளதேசம், மியான்மர், நேபாளம், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களாவர். அப்பகுதிகளில் கள்ளக்குடியேறிகளின் நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் கொடுத்த புகாரை அடுத்து மொத்தமாக 189 வெளிநாட்டவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக அதன் தலைமை இயக்குநர் டத்தோ சஹாரியா ஷாபன் தெரிவித்தார். அதிகாரிகளை கண்டதும் சில கள்ளக்குடியேறிகள் ஓடி ஒளிய பார்த்தனர். எனினும் அவர்களின் முயற்சி பலிக்கவில்லை. குடிநுழைவுத்துறை சட்டம் மற்றும் கடப்புதல் சட்ட மீறல் தொடர்பில் கைதான அனைவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கூலாய் ஆதரவற்ற சிறார் இல்லத்தில் 11 வயது பெண் கற்பழிப்பு, பாதுகாவலர் கைது. ஜொஹூர் கூலாய் தாமான் மாசில் தனியார் நடத்தி வரும் ஆதரவற்ற சிறார் இல்லத்தில் கற்பழிப்பு புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து அம்மையத்தின் பாதுகாவலர் ஒருவர் விசாரணைக்காக கைதாகியுள்ளார். 17 வயது மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் 59 வயது அவ்வாடவர் கைதானதாக கூலாய் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் தாங் சிங் லீ தெரிவித்தார். 2020 முதல் 2022 ஆண்டு வரை அப்பெண்ணுக்கு 13 முதல் 15 வயதிற்கும் போது அந்த உள்ளூர் ஆடவரால் அவர் கற்பழிக்கப்பட்டதாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. விசாரணைக்காக சந்தேக நபர் 10 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 5 முதல் 20 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் பிரம்படியும் விதிக்கப்படலாம். அம்பாங் கால்வாயில் காயங்களுடன் 58 வயது ஆடவரின் சடலம் கண்டெடுப்பு. ஸ்லாங்கூர் அம்பாங் ஜாலான் மேவா 3க்கு அதனை 5 பண்டான் மேவா அருகே உள்ள கால்வாயில் நேற்று காலை 58 வயது ஆடவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. தலையிலும் முகத்திலும் காயங்களுடன் கிடந்த அச்சடலத்தை பொதுமக்கள் கண்டு போலீசுக்கு தகவல் கொடுத்தனர்.
தண்ணீர் நிரம்பி இருந்த கால்வாயில் அச்சடலம் தலைக்குப்புற கிடந்ததாக அம்பாங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் முகமது அசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். மரணத்திற்கான காரணத்தை கண்டறியும் பொருட்டு சடலம் சவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. தற்போதைக்கு திடீர் மரணமாக அது வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அசாம் சொன்னார். தொடரும் பிறப்பு விகித சரிவு, சிங்கப்பூர் அழிந்துவிடும் என எலோன் மஸ்க் எச்சரிக்கை. பிறப்பு விகிதம் தொடர்ந்து சரிந்து வருவதால் சிங்கப்பூரும் மற்ற பல நாடுகளும் காலப்போக்கில் அழிந்துவிடும் என கூறி உலக கோடீஸ்வரர் எலன் மஸ்க் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். சிங்கப்பூரில் பிறப்பு விகிதம் வெகுவாக குறைந்துள்ள நிலையில் அதற்கு ரோபோக்கள் எனப்படும் மனித இயந்திரங்கள் தீர்வாக முடியுமா என எக்ஸ் தளத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் மாஸ்க் இவ்வாறு கூறினார். மக்கள் தொகை சரிவால் உலக நாடுகள், குறிப்பாக வளர்ச்சியடைந்த நாடுகள் நீண்டகால சமூக பொருளாதார சவாலை சந்திக்கும் என்பதற்கான ஓர் எச்சரிக்கையாகவே எலன் மஸ்கின் அக்கூற்று பார்க்கப்படுகிறது. நீண்ட காலமாகவே மக்கள் தொகை பெருக்கத்தை தீவிரமாக ஊக்குவித்து வருபவரான மஸ்க் உலகம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் பிறப்பு விகித சரிவுக்கு தீர்வு காண வேண்டும் என ஏற்கனவே பலமுறை எச்சரித்துள்ளார். கடந்த 30 ஆண்டுகளாக சிங்கப்பூரின் குழந்தை பிறப்பு விகிதம் பெருமளவில் சரிந்து வந்துள்ளது. 2023ஆம் ஆண்டு சிங்கப்பூரின் குழந்தை பிறப்பு விகிதமானது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 0.97ஆக வீழ்ச்சியுற்றது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஒரு பெண் ஒன்றுக்கும் குறைவான குழந்தையையே பெற்றுக்கொள்கிறார் என்றால் பலரும் ஒரு குழந்தை கூட பெறுவதில்லை என அர்த்தமாகிறது. சிங்கப்பூரில் ஜனவரி 2 முதல் கூடுதல் சாஸ் பாக்கெட்டுகளுக்கு கட்டணம் விதிக்கும் மெக்டொனால்ட்ஸ் நிறுவனம். சிங்கப்பூர் மெக்டொனால்ட்ஸ் உணவகங்களில் வரும் ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி நிர்ணயிக்கப்பட்டதை விட கூடுதலாக சுவையூட்டி பேக்குகள் கேட்கும் வாடிக்கையாளர்களுக்கு கட்டணம் விதிக்கப்படும். பிபிக்யூ, கரி, மட் மஸ்டர் போன்ற சாஸ் சுவையூட்டிகளுக்கு வாடிக்கையாளர்கள் கேட்கும் ஒவ்வொரு கூடுதல் பாக்கெட்டிற்கும் $1.65 கட்டணம் வசூலிக்கப்படும். அதுவே ஜாப்பனீஸ் ரோஸ்டட் சீசேம் போன்ற சாலட் வகை சாஸ் பாக்கெட்டுக்கு சிங்கப்பூர் காசுக்கு 0.70 கட்டணம் விதிக்கப்படும். எனினும் இரு முதன்மை சுவையூட்டிகளான தக்காளி சாஸ் மற்றும் பூண்டு சாஸ் தொடர்ந்து இலவசமாக வழங்கப்பட்டு வரும். அதிகரித்து வரும் உணவு கழிவுப் பொருட்கள் மற்றும் செலவினங்களை கையாளும் முயற்சியில் இந்த புதிய கொள்கை அறிமுகமாவதாக மெக்டொனால்ட்ஸ் நிறுவனம் விளக்கியது. உண்மையில் அக்கொள்கை காலமாக உள்ளதுதான், ஆனால் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. முதல் முறையாக பிரிட்டன், வேல்ஸில் மிகவும் பிரபலமான ஆண் குழந்தை பெயராக முகமது. பிரிட்டன் மற்றும் வேல்ஸில் மிகவும் பிரபலமான ஆண் குழந்தை பெயராக வரலாற்றில் முதல் முறையாக முகமது தேர்வாகியுள்ளது. கடந்த ஆண்டு அவ்விரு நாடுகளிலும் புதிதாக பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் முகமது என்ற பெயரையே வைத்துள்ளனர். அவ்விரு நாடுகளிலும் மொத்தமாக 4661 ஆண் குழந்தைகளுக்கு முகமது என பெயரிடப்பட்டது. இங்கிலாந்தின் தேசிய புள்ளி விவரத்துறையின் தகவல் படி முதலிடத்தை பிடித்திருப்பதன் மூலம் நாட்டில் இதுவரை முன்னணியில் இருந்த நோவா என்ற பெயரை முகமது பின்னுக்கு தள்ளியது. 2022ஆம் ஆண்டில் முகமது 2ஆம் இடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஏறக்குறைய ஒரே ஓசையை கொண்ட ஆனால் எழுத்துக்கள் மாறுபட்ட முகமது போன்ற பெயர்களை அவ்வெண்ணிக்கை உள்ளடக்கவில்லை. பிரிட்டன், வேல்ஸ் நாடுகளில் முகமது மற்றும் முகமட் என்ற பெயர்களுக்கு ஏன் இவ்வளவு மவுசு என்பதற்கான உறுதியான காரணம் எதுவும் கண்டறியப்படவில்லை. ஆனால் அங்கு அதிகரித்து வரும் முஸ்லிம் சமூகத்தின் எண்ணிக்கை மற்றும் அப்பெயர்களின் ஆதிக்கம் கூட அதற்கு காரணமாக இருக்கலாம் என புள்ளி விவரத்துறை தெரிவித்துள்ளது. இவ்வேளையில் பெண் குழந்தைகளுக்கான மிகவும் பிரபலமான பெயராக ஒலிவியா தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறது. பூமிக்கு அருகே விழுந்த சிறுகோளை பதிவு செய்த சீன தொலைநோக்கி நிலையங்கள். பூமிக்கு அருகே XA-1 2024 எனும் சிறுகோள் வந்து விழுந்ததை சீன தொலைநோக்கு நிலையங்கள் வெற்றிகரமாக பதிவு செய்துள்ளன. அந்த சிறுகோள் 75 சென்டிமீட்டர் சுற்றளவையும் 1 மீட்டர் நீளமும் கொண்டது. அது முதன்முறையாக டிசம்பர் 3ஆம் தேதி அரிசோனா பல்கலைக்கழகத்தை நோக்கி தொலைநோக்கி கருவிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. அச்சிறுகோள் பின்னர் கிழக்கு சைபீரியா அருகே புவி வளிமண்டலத்தில் நுழைந்து வெடித்து பிரகாசமான தீப்பிழம்பாக மாறியது. அந்த காட்சிகளை தான் சீன தொலைநோக்கி நிலையங்கள் துல்லியமாக பதிவு செய்துள்ளன. சிறுகோள் முதலில் கண்டறியப்பட்டதற்கும்
அது பூமி அருகே விழுந்ததற்குமான நேர இடைவெளி 12 மணி நேரங்களுக்கும் குறைவானதாகும். பதிவான படங்கள் பூமியில் வந்து விழும்போது சிறுகோள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறித்த 11வது முன்னெச்சரிக்கை என சீனா சயின்ஸ் டெய்லி ஊடகம் வெளியிட்டுள்ளது. சிறுகோள்கள் பூமியை நெருங்கும் போது எச்சரிக்கை பெறுவதிலும் அதன் தாக்கத்தை எதிர்கொள்ள தயாராவதிலும் சீனாவுக்கு இது வலுவான ஆதாரமாக அமைந்துள்ளது. பூமிக்கு அருகே கடந்து செல்லும் சிறுகோள்களில் அழிவு சக்தி நாம் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பெரியதாகும். எனவே அவை பூமியில் விழுந்து பேரழிவை ஏற்படுத்தும் முன்னரே அவற்றை கண்டறிந்து தடுத்து நிறுத்துவது மனித குலத்திற்கு பாதுகாப்பானதாகும். அமெரிக்காவில் தடை செய்யப்படுவதை நெருங்கும் டிக்டாக். நீதிமன்ற மேல்முறையீட்டில் தோல்வி கண்டிருப்பதால் வீடியோ பகிர்வு தளமான டிக்டாக் அமெரிக்காவில் தடை செய்யப்படுவதை நெருங்கி வருகிறது. சீனாவை தளமாக கொண்ட தாய் நிறுவனத்தில் இருந்து ஜனவரி 19ஆம் தேதிக்குள் பிரிந்துவிட வேண்டும் என டிக்டாக்கிற்கு அமெரிக்கா முன்னதாக காலக்கெடு விதித்தது. பயனர்களின் தரவுகளை சேகரிப்பதோடு வேவு பார்க்கவும் பெய்ஜிங்கை டிக்டாக் அனுமதிப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. அதனை பைட்டான்ஸ் நிறுவனம் திட்டவட்டமாக மறுத்தாலும் அமெரிக்கா விடுவதாக இல்லை. ஜனவரி 19க்குள் டிக்டாக்கை விற்காவிட்டால் அமெரிக்கா ஆப் ஸ்டோர் மற்றும் இணையதளத்தில் டிக்டாக்கை ஒரேடியாக தடை செய்யும் உத்தரவில் அதிபர் ஜோ பைடனும் ஏப்ரலில் கையெழுத்திட்டார். அந்த கட்டாய உத்தரவை எதிர்த்து நீதிமன்றம் சென்ற டிக்டாக் தற்போது அதில் தோல்வி கண்டிருப்பதால் அமெரிக்க மண்ணை விட்டு அது சீக்கிரமே வெளியேற வேண்டிய வரலாம். ஒருவேளை டிக்டாக் தடை செய்யப்பட்டால் அமெரிக்க சீனா உறவை பாதிக்கக்கூடும். எனினும் கடைசி முயற்சியாக அமெரிக்கா உச்ச நீதிமன்றத்தை நாட டிக்டாக் முடிவு செய்துள்ளது. அமெரிக்க மக்களின் பேச்சுரிமையை நிலைநாட்டியதில் உச்ச நீதிமன்றத்திற்கு பெரும் வரலாறு இருப்பதால் அதனை டிக்டாக் முழுமையாக நம்பியுள்ளது. இது தவிர அடுத்த மாதம் அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்பையும் சாத்தியமில்லா பங்காளியாக்கிக் கொள்ள பெய்ஜிங் திட்டமிட்டுள்ளது.